இப்போ பூரிக்கு நம்ம மாவு சலிச்சு எடுத்துக்கிறோங்க. நான் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம சலிச்சு எடுத்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இல்லை கொஞ்சம் நான் ரவை சேர்த்துக்கிறேன். பூரிக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் சீனியும் அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கிறேன் பூரிக்கு. இது இப்போ கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோங்க. நான் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி ஊற்றுறேங்க. எண்ணெய் சூடாக்கி ஊற்றும்போது பூரிக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுதான் வேணும்னா ஊற்றிக்கலாம், ஏதோ ஆப்ஷன் தான். இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். ஒரே தான் தண்ணி ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பூரி போட்டு எடுத்துக்கிறோங்க. ரொம்பயும் மெல்லிசாக தேய்க்க வேண்டாம், ஓரளவுக்கு தேய்ச்சா போதும். இப்போ நான் அதை தடவி எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு நாள் இருக்கணுங்க. அப்படின்னா தான் பூரி கரெக்டாக வரும். ரொம்பயும் மெல்லிசாகவும் ரொம்பயும் தடியாகவும் நம்ம தேய்க்க வேண்டாம், ஓரளவுக்கு போதும். இப்போ நான் பூரியை போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் அதை எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக இருக்குங்க. ரவை போட்டதுக்கு நம்ம இந்த சீனி போட்டதுக்கு அதுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வந்திருக்குங்க. இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். நமக்கு கரெக்டாக ரவுண்டு ஷேப் வரணுன்னா இந்த மாதிரி என்னால் மூடியோ என்னால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு பரத்திட்டு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ மாவு நமக்கு கரெக்டாக வரும் ரவுண்டாக. மறுபடியும் இந்த மாவு போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்டு ஷேப்புக்கு வரும். இப்போ இதையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பூரி எல்லாமே போட்டு எடுத்திருக்கேன். நான் செஞ்ச மாதிரி நீங்களும் பூரியை செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக புசு புசுன்னு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளூபெரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.